மகிமை உண்டாவதாக. மீண்டும் சாட்சியோடு இந்த ஜெபக்கூடையிலே எங்களை நிலைநிறுத்தின தேவாதி தேவனுக்கு முதலாவது நாங்க நன்றி செலுத்துகிறோம். வாய்ப்பை கொடுத்த அருமையான ஊழியர்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே எங்களுடைய இல்லத்தை புதுப்பிக்க தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்தார். அதை குறித்து ஏற்கனவே நான் சாட்சி சொல்லியிருக்கிறேன். அதே போல பணிகள் முடிந்தது. அந்த வீட்டை ஜெபத்தோடு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அதை விரும்பினோம். அதை எப்படி செய்யலாம் என்று நாங்கள் விரும்பும் பொழுது, அதை யோசிக்கும் பொழுது பல காரியங்கள் எங்களுடைய இருதயத்துல வந்தது. ஆனாலும் அருமையான ஊழியர்களிடத்துல சொல்லி நாம் முதலாவது அவங்க மூலியமா இதை பிரதிஷ்டை செய்து முடித்து மற்ற காரியங்களை பின்பாக நம்ம செய்துக்கலாம் என்று நாங்கள் முடிவு பண்ணினோம். அதே போல அருமையான ஊழியர்களுக்கு இந்த காரியத்தை நாங்கள் தெரியப்படுத்தும் பொழுது அவர்களும் மனமுகந்து இந்த காரியத்தை நாம் செய்யலாம் என்று அருமையான கடந்த 22ஆம் தேதி காலை இதே நேரத்துல பிரதிஷ்டை செய்து, அதாவது ஜெபித்து பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் பெரிய கிருபை கொடுத்தார். அதுல விசேஷமா அது நடந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த நாட்களிலே ஒரு சிலரை அழைத்து ஜெபிக்கலாம் என்று ஒரு தீர்மானம் நாங்கள் எடுத்தோம். ஆனா அது தேவ சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அந்த நேரத்துல தேவன் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அதைய உணர்த்தி காண்பித்தார். எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, காலையில எப்பொழுதுமே நாங்கள் இந்த ஜெபத்துல இணைந்து ஆயத்தத்தோடு நாங்க இருப்போம். அன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா கையில பைபிள், ஒரு கையில செல்லு, இன்னொரு கையில சொம்புல தண்ணி எடுத்துட்டு நாங்க வெளியே நின்னோம். வீட்டுக்கு வெளியே வாசப்படியில நின்னோம். நானும் என் மனைவி, அம்மா, 3 பேரு. அம்மா அவங்க எந்திரிச்சு நிக்க முடியாது, ரொம்ப நேரம் நின்று இருக்க முடியாது. அதனால அவங்க பெட்ல உட்கார்ந்து இருந்தாங்க. நாங்க 2 பேரும் இதெல்லாம் கையில வச்சுட்டு பைபிள் அந்த சொம்புல ஜெப தண்ணி வச்சுட்டு கண்ணீரோடு நின்று தேவ சமூகத்துல காத்திருந்தோம். அப்ப காத்திருக்கும் பொழுது அருமையான நல்ல ஒரு வசனத்தை அந்த நாட்களிலே எங்களுடைய இருதயத்துல விதைக்கப்பட்டது. 1 நாளாகவும் 4வது அதிகாரத்துல 10வது வசனத்தை அருமையாய் அவங்க எங்களுக்கு நல்ல ஒரு மன்னாவை ஊட்டினார்கள். யாபேஸ் தேவனிடத்துல வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் எப்படி அதைய நிறைவேற்றினார், எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்பதை குறித்து அருமையான சத்திய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்துல விதைத்தாங்க. அந்த வார்த்தை எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்தது. எங்களை ஆற்றினது, எங்களை தேற்றினது, எங்களை உற்சாகப்படுத்தினது. அந்த நேரத்துல இன்னொரு காரியம், அந்த ஜெப நேரத்துல பாத்துட்டீங்கன்னா என்னுடைய இருதயத்துக்குள்ள ஏதாவது ஒரு 2-3 பேரை நம்ம கூப்பிட்டுருக்கலாமா அப்படிங்கிற ஒரு காரியம் எனக்குள்ள வந்தது. அப்போ வர நேரத்துல பாத்துட்டீங்கன்னா கர்த்தர் அந்த நேரத்துல ஒரு காரியத்தை உணர்த்தி காண்பித்தார். என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த ஜெப நேரத்துல நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஜெபக்கூடையில அன்னைக்கு அந்த நேரத்துல பாத்துட்டீங்கன்னா அந்த ஜெபக்கூடையில 96 பேரை இணைந்திருந்தார்கள். அப்போ ஆவியானவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். நீ அழைச்சிருந்தாலும் ஒரு 10 பேர் 20 பேர் வந்திருப்பாங்க. ஆனா ஜெபத்தோடு 96 பேர் உங்களோடு இணைந்திருக்கிறதை குறித்து உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை என்னுடைய இருதயத்தில் போட்டார். உண்மையிலேயே எங்களுக்கு அது மிகவும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அப்ப பாத்துட்டீங்கன்னா காலையில எதோ நம்ம எப்படியும் நம்ம பிரதிஷ்டை செய்யறோம். ஆனா இது தேவ சித்தமா இருக்கிறபடினாலே ஜெபத்தோடு 96 பேர். அவர் சொன்னார் அல்லவா, அவர் சமீபத்துக்கு மாத்திர தேவன் அல்ல, அவர் தூரத்துக்கும் தேவனா இருக்கிறார். அருமையான ஊழியர்கள் இவ்வளவு தூரத்துல இருந்து அந்த நேரத்துல ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் அவருடைய மகிமைக்குள்ள பிரசனத்துக்குள்ள எங்களை நிரப்பினார். அப்ப ஜெபித்து அந்த தண்ணி முழுவதும் வீடு முழுவதும் நாங்க தெளித்தோம். அவருடைய பிரசனத்துல கர்த்தர் என்ன பண்ணார்னா எங்களை நிரப்பினார். நல்ல ஒரு வார்த்தை கிடைத்தது. அந்த நாளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை எங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்தார்.
நாங்கள் அது வசனம் சொல்லுகிறது, நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் நான் அதிகமாய் செய்வேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியாக இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதே போல ஊழிய பாதையிலும் அப்படித்தான். அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இன்னைக்கு திறந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் பெரிய 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 காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல இன்னொரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காரியத்தை கடந்த நாட்களிலே நாங்கள் நினைத்து, அதாவது நான் தான் அதை நினைச்சிருந்தேன், என் மனைவிட்டு கூட நான் அந்த காரியத்தை நான் சொல்லல. அந்த காரியத்தை நான் நினைத்து அதற்காக தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கடந்த 16/8 அருமையான அம்மா ஒரு செய்தி கொடுத்தாங்க. ரோமர் 16வது அதிகாரத்துல முதல் வசனத்தை குறிச்சு பேசினாங்க. பிரிசிக்கெல்லாம் அகிலாவை குறிச்சு பேசினாங்க. ஒவ்வொரு வீடு ஜெப வீடாய் மாறணும் என்று நல்ல ஒரு வார்த்தை கர்த்தர் அந்த நாட்களிலே அருமையான அம்மா மூலியமாக பேசினாங்க. அதையும் கர்த்தர் என்ன பண்ணார்னா உறுதிப்படுத்தினார். அதற்காக தேவ சமூகத்துல நாங்கள் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஜெப கூடுகைகளை இணைய ஜெபிக்க எங்களுடைய குடும்பத்திலேயும் சரி, எங்களுடைய ஊழியத்திலும் சரி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு கொடான கோடி நன்றியை செலுத்துகிறேன். ஆமென்.